உங்களுடைய சேனலில் 5000 வியூஸை 2 நாளைக்கு ஒருக்கா எப்படி கொண்டு வரலான்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க. இது சேனலுடைய ஓவரால் வியூஸு தான் சொல்கிறேனே தவிர ஒரு சிங்கிள் வீடியோவை பற்றி நான் பேசலை. இப்போ நான் இதையே இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியிருக்கு. சில பேர் டைட்டில் பார்க்குறாங்க, தம்ப்நெயிலை பார்க்குறாங்க, வீடியோவை பார்க்க மாட்றாங்க, கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுறாங்க. இப்போ இந்த மகாராஜா படத்தில் சிங்கம் புலி விஜய் சேதுபதியை பார்த்து ஒரு டைலாக் சொல்லுவார், புரிஞ்சுதா என்ன புரிஞ்சுதா அப்படின்னு கேட்பார்ல, அது மாதிரி புரிஞ்சுதான்னு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அதாவது நான் வீடியோ வியூஸை சொல்லலை, சேனலுடைய ஓவரால் வியூஸை நான் சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா 30-40% உங்களுடைய சேனல்ன்றது வேகமாக மானிட்டைஸ் ஆகுங்க. இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சீக்ரெட் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், சீக்ரெட்லாம் சொல்கிற அளவுக்கு நீ யாரா பெரிய கோமாளியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சேனல் ஆரம்பித்து 7 மாதத்தில் என்னுடைய கோச்சிங் வந்தாங்கள்ல, அதில் என்னுடைய சேனல் உட்பட நான் ஒரு 5 சேனல் நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். அவங்க இன்டர்வியூன்றது என்னுடைய சேனல் இருக்குது, ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரெகுலர் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு சாரீ சேனல் பற்றி நான் சொல்லியிருக்கேன். அந்த சாரீ சேனல் பார்த்திங்கன்னா எனக்கு ஹோப்பே கிடையாது. ஒரு 10 வியூ, 11 வியூ, 6 வியூ, 9 வியூ தான் போச்சு ஒரு சில மாதங்களாகவே. அதுக்கப்புறமா ஸ்லோவாக பிக்கப் ஆச்சுங்க, டேக் ஆஃப் ஆச்சுங்க. 10 சாரீ விற்றாங்க, 11 சாரீ விற்றாங்க, அப்புறம் 25, 50, 100. இப்போ லாரியில் இறக்கிட்டு இருக்காங்க. வீடியோ எடுக்க வேண்டியது, போட வேண்டியது, 2 மணி நேரத்தில் அது விற்றுடுது. அடுத்த வீடியோ அவசர அவசரமாக போட வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒரு லைஃபையே மாற்றுற அளவுக்கு எங்களுடைய கோச்சிங்ன்றது இருந்திருக்கு. ஏதோ ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனல் தான் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அவங்களுடைய லைஃபே அது மாற்றிருக்கு. இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஒரு 4 மாதம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தான். ஆனால் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன ஒரு 8 மினிட்ஸில் என்ன டிப்ஸ் கொடுக்க முடியுமோ 1-2 தான் நாங்கள் கொடுக்க முடியுது. 4 மாதம் ஸ்பெண்ட் பண்ணும் போது அவங்கள்ட்ட ஃபோனில் பேச முடியுது, மெசேஜில் பேச முடியுது, அவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்களோ அதை அவங்க பெர்சனலாக கைட் பண்ண முடியுது. இப்போது இந்த சின்ன டிப்பாக இருந்தாலும் இது தங்கம்ங்க. உங்களுடைய சேனலில் 2 நாளைக்கு ஒருக்க 5000 வியூஸை கொண்டு வரதுக்கு தான் இதில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய சேனலில் தான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஏன் சேனல் ஓப்பன் பண்ணீங்க? உங்களுடைய யூடியூப் கோல் என்ன? இது நிறைய பேருக்கு மைண்டு குழப்பற மாதிரி இருக்கும், யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் டைமர் ஓட விட்றேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டீங்களா? வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸு, வாட்ச் டைமு, பணம், இதை சொன்னீங்கன்னா ஐம் சாரி, நீங்கள் யூடியூப்பில் ஜெயிக்க முடியாதுங்க. இப்போ நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னுடைய கிளைண்ட் எடுத்துக்கோங்க, சாரீ சேனல். அவங்க முதல்ல வியூஸு, வாட்ச் டைமு, சப்ஸ்கிரைபர்ஸ் இதுக்காக பண்ணியிருந்தாங்கன்னா முதல்ல டிமோட்டிவேட் ஆகி அவங்க சேனலை டிலீட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 வியூ 11 வியூ வரும்போது என்ன மனநிலை அவங்களுக்கு இருக்கும்? சேனலை டிலீட் பண்ணிடலான்னு தானே தோணும். அப்போது அவங்க அதற்காக பண்ணலை, ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸாக தான் அவங்க பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட போய் நீங்கள் சாரீ வாங்கினீங்கன்னா சூரத்தில் என்ன சாரீ என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்களோ, அதாவது பல்காக வாங்கினீங்கன்னா ஒரு ரேட்டு போடுவாங்கள்ல, அந்த ரேட்டை ஒரு சிங்கிள் சாரீ வாங்கினா கூட அந்த ரேட்டு போடுறாங்க. லாபத்தை ரொம்பவே குறைச்சி வச்சுருக்காங்க. ஒரு கொரியர் கட்டணம் 70 ரூபா இருக்குன்னா 20 ரூபா இவங்க ஏற்றுக்கிட்டு 50 ரூபா அவங்களுக்கு கொரியர் கட்டணமாக சொல்கிறாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு 4 மாதத்தில் சேனலை மானிட்டைஸ் பண்ணிட்டு போகிறதில்ல, லாங் டேர்மாக பிஸ்னஸ் பண்ணுறது. நம்மளுடைய சேனல் வளரணும், கஸ்டமர்ஸ் நிறையா பேர் வாங்கணும். ஏன்னா இப்போ வாங்குறாங்கன்னா நாளைக்கு தீபாவளிக்கு வாங்குவாங்க, அடுத்த தீபாவளிக்கு வாங்குவாங்க, பொங்கலுக்கு வாங்குவாங்க, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வாங்குவாங்க, ஒரு நல்ல நாள் கெட்ட நாளுக்கு வாங்குவாங்க இல்லையா, அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் கொடுக்கணும் தான் வாங்குவாங்க இல்லையா. இந்த மாதிரி பிஸ்னஸ் பெருசாகும். ஸோ உடனடியாக பண்ணணும், 4 மாதத்தில் மானிட்டைஸ் பண்ணிட்டு பணத்தை எடுத்துக்கணும். எதை போட்டால் மானிட்டைஸ் ஆகும்? ஷார்ட் சாட்லேருந்து போட்டுடலாமா? இன்ஸ்டாகிராம் இன்னொருத்தவங்க வீடியோ காப்பி பண்ணிடலாமா? காப்பி அண்டு பேஸ்ட்டுன்னு ஒருத்தவங்க வீடியோ போட்டிருக்காங்க, அதை பார்த்து செஞ்சுருவோமா அப்படின்னா உங்களுடைய மனநிலை இருக்குது. அப்படி இருந்தீங்கன்னா சத்தியமாக ஜெயிக்க முடியாது. பாருங்கள், யூடியூப்பில் என்னடா பிடுங்கிட்டு போகலாம், இங்கே பணம் இருக்குது, சாக்கு முட்டையில் அள்ளிட்டு போகலான்னு நினச்சிங்கன்னா குரோ ஆக முடியாது. யூடியூப்புக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் என்ன கொடுக்க முடியும்னா வீடியோ தானே போட முடியும், நான் பணமாக கொடுக்க முடியும்.
இது கிடையாதுங்க. நீங்கள் எந்த ஒரு மார்க்கெட்லேயுமே நீங்கள் ஆஃபர் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. மார்க்கெட் போனால் உங்களுக்கு வந்து இதெல்லாம் புரியாத மாதிரி இருக்கும். நான் வந்து டீப்பரான கான்செப்ட் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க, என்னோட ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ உங்ககிட்ட ஒரு கடத்தல் இருக்குது, ஒரு பஜார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஏரியா கிட்ட அந்த ஏரியாவில் ஒரு 4 பூண்டு கடை இருக்குது. வெள்ளை பூண்டு இருக்கு இல்லையா, அந்த பூண்டு கடை இருக்குது. இப்போ 4 பூண்டு கடை இருக்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தவரோட போட்டி போடுவாங்க. போட்டி போடும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்டும் அதிகமாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னா, அங்கே ரேட்டுன்றது ஒரு நார்மல் ரேட்டாக இருக்கும். ஏன்னா இவர் அதிகமாக போட்டோம்னா இவர் கம்மியாக போட்டு அந்த கஸ்டமரை பிடிச்சிருவார். கரெக்டாக இருக்கு இல்லையா? இதுவே ஒரே ஒரு பூண்டு கடைக்காரர் மட்டும் இருக்கார் அப்படின்னா அங்கே என்ன ஆகும், சப்ளைன்றது குறைவாக இருக்குது, டிமாண்டுன்றது அதிகமாக இருக்குது, நிறைய டிமாண்ட் இருக்குது. அப்போ அவர் சொல்கிறது தான் ரேட்டு, அவர் அதிகமாக கூட ப்ராஃபிட் வச்சு விற்கலாம். இப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த யூடியூப்ன்றது ஒரு மார்க்கெட்டுங்க, ஃபேஸ்புக்குன்றது ஒரு மார்க்கெட், இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு மார்க்கெட், சரிங்களா? இப்போ இந்த யூடியூப் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன டாப்பிக்கில் வீடியோ போட போகிறீங்க? இப்போ நீங்கள் வந்து பியூட்டி டிப்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் சொல்கிற சினாரியோவை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ரூம் தான் யூடியூப், எம்டி ரூம், சரிங்களா? ஒரு 4x4 ரூம்னு வச்சுக்கோங்க. அந்த 4x4 ரூமில் அதுதான் மார்க்கெட்டோட இடம். இப்போ இந்த மார்க்கெட்டில் வந்து பூண்டு கடைக்காரர் மாதிரி உங்களுடைய காம்படிட்டர்ஸ் உங்களை மாதிரி பியூட்டி டிப்ஸ் போடுறாங்களா, அவங்கள வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாருமே பியூட்டி டிப்ஸுன்ற ஒரு கேசட் எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் வச்சுட்டே வர்றாங்க, சரிங்களா? மக்களுக்கு பார்வைக்காக வச்சுட்டே வர்றாங்க. என்னென்ன போடுறாங்க? கடலை மாவு எப்படி முகத்தை அழகுப்படுத்துறது, கருவளையத்தை போக்குவது எப்படி, அரிசி மாவு, கஞ்சி தண்ணி, புளிச்ச மாவு, ஹனி, மஞ்சப்பொடி, இவ்வளோ வீடியோஸை லட்சம் வீடியோஸை அடுக்கிறாங்க. அந்த ஃபேன் சீலிங் வரைக்கும் என்ன ஆகுது, அது ஃபுல்லாக ஃபில் ஆயிடுது. இப்போ மக்களுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே அதில் அவைலபிளாக இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து 2025 ஜனவரியில் சேனல் ஓப்பன் பண்ணலான்னு முடிவு பண்ணுறீங்க, பியூட்டி டிப்ஸ் போடலான்னு முடிவு பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடலை மாவை வைத்து முகத்தை அழகுபடுத்துவது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நீங்களும் அந்த 1,00,000 பேரில் ஒரு ஆளாக போய் அப்படியே காணா போயிடுவீங்க. கரெக்டாக இல்லையா? இது கரெக்டுனா ப்ளீஸ் எனக்காக ஒரு கரெக்டுன்ற ஒரு பதிலை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அப்போது இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்து பயங்கரமான எண்ட்லெஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் கண்டென்ட் இருக்குது. அப்போ இதிலேருந்து நீங்கள் தனித்து தெரியணும். முதல்ல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதுலேயே தனித்து தெரியணும். அதுக்கப்புறமா அதில் என்ன தனித்துவத்தை கொண்டு வரலாம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். சாய் பல்லவி கன்னத்தில் இருக்கும் பருவை சரி செய்வது எப்படி அவங்க சரி செஞ்சு கொண்டாங்க அப்படின்னு நீங்கள் போடலாம். இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா, அப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. இப்போ சாய் பல்லவி படத்தை போட்டுட்டு நீ முகத்தை காட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வைக்கலாம். இதை பாருங்களேன். இப்போ பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லையா? பிக் பாஸில் ஜாக்லின் உபயோகப்படுத்தின ஃபேஷியல் கிட் இதுதான். இப்போ பாருங்களேன், இது வந்து இவ்வளோ கண்டென்ட்டில் இந்த ஒரு கண்டென்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை பிக் பாஸில் அர்ணவ் பயன்படுத்தின ஃபேஷியல் கிட் இதுதான். சரி, அதை கூட விடுங்க. இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ் சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் புதுசாக இருக்குது, இது மாதிரி யாரும் பார்த்ததில்ல. இப்போ நயன்தாரா வந்து ஒரு ஸ்கின் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஸ்கின் ப்ராடக்டை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம். இல்லை நான் இத்தனை ஸ்கின் ப்ராடக்ட் நான் இது பண்ணேன், அதில் வந்து இதுதான் பெஸ்ட்டு நான் சூஸ் பண்ணேன். இல்லை என்னுடைய பாட்டிக்கிட்ட 60 வருடமாக அவங்க எப்படி அவங்களுடைய ஃபேஸை வந்து க்ளோவிங்காக மெயின்டைன் பண்ணுறாங்கன்ற சீக்ரெட்டை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பாருங்களேன், புதுசாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒருத்தவங்களை பார்த்து ஒருத்தவங்க காப்பி அடிக்கிறீங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்க எப்படி அப்படின்னு போட்டிருக்காங்க, அதே மாதிரி எப்படின்ற ஒரு வீடியோ பண்ணலாம். அவங்க விளாக் போடுறாங்க, நம்மளும் விளாக் போடலாம். அவங்க மதுரை முத்து காமெடி போடுறாங்க, நம்மளும் மதுரை முத்து காமெடி போடலாம். அவங்க மினி விளாக் போடுறாங்க, நம்மளும் மினி விளாக் போடலாம். அவங்க ஷார்ட்ஸ் போடுறாங்க, நம்மளும் ஷார்ட்ஸ் போடுறாங்க. இப்படின்னு ஒருத்தவங்களுடைய காப்பியை தான் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ இதே சினாரியோ வச்சுக்கோங்க. ஒரு ரூம் இருக்குது, லட்சக்கணக்கான சாம்பார் வீடியோஸ் இருக்குங்க. நீங்களும் ஒரு சாம்பார் வீடியோவாக இருக்கணும்னா அதில் காண போயிருவீங்க. எவ்வளோ கேசட் இருக்குது, அப்போ நீங்களும் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, காண போயிருவீங்களே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து பிக் பாஸில் இவங்க வச்ச சாம்பார், என்னுடைய பாட்டி எனக்கு சொன்ன ரகசியத்தோட சாம்பார், இன்னும் எவ்வளோ தான் நம்ம அதாவது நான் சாம்பாரில் இதை நான் போட்டு பார்த்தேன், இந்த ரிசல்ட் எனக்கு கிடச்சிது. பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் தனியாக தெரிவிங்க.
நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஒரு யூடியூப் டிப்ஸ் போட ஒரு ஆளாக ஒரு சமூக பொறுப்பாக நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நீங்கள் மற்றவங்கள காப்பி பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்ச நாளில் யூடியூப் எல்லாமே ஒரே மாதிரி கண்டென்ட் ஆயிரும். அந்த ரோபோட் படத்தில் வந்து சிட்டிஸ் ஃபுல்லாமே நிறைய சிட்டிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 2.0 சிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிட்டி ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஆயிடுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டென்ட் போடாதீங்க. இப்போ என்னுடைய டிப்ஸை நான் போடுறேன் இல்லையா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் சொல்கிற எக்ஸாம்பிளை கொண்டு காப்பி அடிச்சு போகிறோம். நீங்கள் யூடியூப் டிப்ஸ் போடுங்க, அதில் உனக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளாச்சும் வச்சு போடு. இப்படி காப்பி அடித்து போட்டேன்னா அப்போ என்ன ஆகும்னா உன்னுடைய பெயர் போயிடும். என்னுடைய வீடியோ பார்க்குறோம், அங்கே வந்து பார்த்துது இதே மாதிரி நம்ம ஏற்கனவே கேட்டோமேடா அப்படின்ற ஒரு இது போயிடும். அப்புறம் நான் கண்டென்ட் போட்டால் தான் நீ வந்து வீடியோ போட முடியும். இந்த மாதிரி நிலைமைக்கு போயிடுவேல. அப்போ உங்களுக்கு என்ன வருது, அது வந்து யூனிக்காக இல்லை அப்படின்னா வீடியோவே போடாதீங்க. இல்லை 5 நாள் யோசிச்சுட்டு வீடியோ போடுங்க. சில பேருக்கு என்ன பழக்கம்னா என்ன வருது, என்ன போகுது, என்ன வியூஸ் கம்மியாக போகுது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணலாம் டைம் இல்லை. வியூஸ் கம்மியாக போகிற வீடியோ அனலைஸ் பண்ணவே டைம் இல்லை, வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க. அப்படி பண்ணவே கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஸ்கூல் நிறையா ஒரே யூனிஃபார்ம் போட்ட பசங்களாம் இருக்காங்க. நீங்கள் ஒரு சில பசங்க மட்டும் நல்லா மார்க் எடுக்கிறாங்க, இல்லை நல்ல கிரேட் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்ச் கொடுத்துருக்க பையன் மட்டும் தனியாக தெரிவாங்க, அவங்கள எல்லாருமே பாராட்டுவாங்கள்ல. அந்த மாதிரி ஒரு குட் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் மாறுங்க. நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் புதுசாக இருக்குது. இது மாதிரி நியூ அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் எனக்கு யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிஸ்னஸை நான் யூடியூப் கொண்டு வந்துட்டு அதை நிறைய பேருக்கு நான் ரீச் பண்ணணும். அதற்கு நீங்கள் பர்சனலாக எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஃபோன் கால் மூலியமாவோ, வாட்ஸ்அப் கால் மூலியமாவோ, ஜூம் கால் மூலியமாவோ உதவி செய்ய முடியுமா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். இதற்கு நீங்கள் என்னுடைய பெய்டு பர்சனல் கோச்சிங் வாங்க. இந்த கோச்சிங்ன்றது ஒரு 4 months டைம். இந்த 4 monthsல உங்களுடைய சேனலை மானிட்டைஸ் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உங்களுடைய சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 hours வாட்ச் டைமும் கொண்டு வர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதற்கு நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, டெய்லி வீடியோஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, லைவ் போட வேண்டிய அவசியம் இல்லை. யூடியூப் பற்றின நாலேஜ் டே 1லே உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க, இதற்கு பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தயவு செய்து மெயில் பண்ணுங்கள். இதை நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃப்ரீ கோச்சிங் கேட்டு என்னை வந்து சங்கடத்தில் உள்ளாக்குறீங்க. நானும் எத்தனையோ தடவை எத்தனையோ கமிட்டி போஸ்ட்டில் சொன்னால் கூட இதை வந்து கேட்குறீங்க. பாருங்கள், இப்போ ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ண போகிறீங்க, நான் ரிப்ளை பண்ண போகிறேன். ஒரே ஒரு டவுட்டாக இருக்கும்போது, இல்லை நீங்களே கூகுள் சர்ச் பண்ணி நீங்கள் ஃபைன் பண்ண போகிறீங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸை எனக்கு எழுத அனுப்புறீங்க. நான் சொல்கிறேன், இதை வந்து மெயிலில் ஆன்சர் பண்ணுறது கஷ்டம், நம்ம ஒரு ஜூம் காலில் பேசுவோம். எப்படி நீங்கள் ஒரு லீகல் கன்சல்டன்ட், ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட், உங்கள் பையன் படிக்கலைன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போயிட்டு எப்படி நீங்கள் வந்து கவுன்சிலிங் கேட்குறீங்களோ, அவங்களுக்கு ஒரு பே பண்ணுறீங்களோ, ஒரு டாக்டர்கிட்ட முடியாமல் போனீங்கன்னா எப்படி கேட்குறீங்களோ, அது மாதிரி எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க, நம்ம 2 hours ஜூம் காலில் பேசலாம்னு நான் சொல்கிறேன். இல்லைங்க, அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் உங்கள்கிட்ட ஃபோன் பேசணும். ஒரு சின்ன டவுட்டாக இருந்தால் மெயிலில் வந்து கேட்க போகிறீங்க. அப்போது ஃபோன் பண்ணுறதுக்கான இன்டென்ஷன் என்ன? நிறைய டவுட்ஸ் கேட்க போகிறீங்க. அப்போ 2 மணி நேரம் பேசும்போது என்னடா இவர் நம்மளுக்கு வந்து காசே கொடுக்கல, இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காரு, நம்மளுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருமா இல்லையா? உங்களுக்கு என்னால் வேல்யூ டெலிவரி பண்ண முடியுமா முடியாதா? முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் யாருக்காவது ஃப்ரீயாக நேரத்தை கொடுப்பீங்களா? ஃப்ரீயாக வேலை பார்ப்பீங்களா? அப்போ என்ன மட்டும் பார்க்க சொல்கிறீங்க? நீங்கள் எதற்காக வந்திருக்கீங்க யூடியூப்க்கு? பணம் சம்பாதிக்க தானே. அப்போ என்ன மட்டும் பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு என்னங்க அர்த்தம்?